Hi, hello, welcome to Maximo Channel 12th CBSE Mathematics Determinants exercise 4.4 5 to 8 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ 5, 6, 7, 8 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினில். இப்போ அடுத்தது வந்து find inverse of the matrix if it exists given in exercise 5 to 11. 5லேருந்து கொஸ்டின் நம்பர் 5லேருந்து 11 வரைக்கும் என்னென்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. if it exists அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஈக்குவல் டு 0னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கூட 2 மார்க்கில் உங்களை கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க, கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நீங்கள் இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஒரு சம் கொடுத்து அது ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதிடணும்? இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிட வேண்டியது தான். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஏ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2 × 3 6 மைனஸ் 4 × -2னா -8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகிடும். 14 8 + 6 14 not equal to 0. ஸோ அப்போனா நான் சிங்குலர் அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம அட்ஜாயிண்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே 2 போயிடும், இங்கே 3 வந்துடும். இது மைனஸ் ஆகிடும், இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலானது 1/determinant A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் இன்வர்ஸோட ஃபார்முலா. ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1/determinant A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 14. அட்ஜாயிண்ட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகேவா? இது 2/2 எப்போவுமே ஈஸி தான். இப்போது அடுத்தது 2/2 தான். நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். தெரிலன்னா அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். -1 × 2 -2 மைனஸ் 5 × -3 -15. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். -2 + 15 13 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது டி. இந்த எழுத்துறது டி. ஸோ அதை விட்டுருங்க. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இது என்ன ஆகிடும்? -1 இங்கே போயிடும், 2 இங்கே வந்துடும். இதை சைன் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகிடும். இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 13. 1/13 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ தான் 3/3 ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்னென்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் தான் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். அது கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸி. 5 மார்க் கொஸ்டினில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 3/3. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான் முதல்ல. எக்ஸ்பேண்டிங் அலாங் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ 1 எடுத்துக்கிட்டா இங்கே என்னது? 2 × 5 10. 0 × 4 0. 10 - 0. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ -2. ஸோ இந்த காலமும் இந்த ரோ விட்டிங்கன்னா 0 × 5 0. 0 × 4 0 ஆயிடுச்சு. தேர்டு 0 × 0 0. 0 × 2 0. ஸோ ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. 1 மட்டும்தான் இருக்குது. 1 × 10 10 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்டுக்கு 4 ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மைனர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சம் ஈஸி. ரோவை அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் போடணும். அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ 4 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது A11 A11. அப்போது இதுதான். இப்போ மீதி இருக்கிறது 2 4 0 5. 2 × 5 10. 0 × 4 0. 10 - 0 10. அடுத்து A12. A12னா இந்த காலம் இந்த ரோ போச்சுன்னா 0 4 0 5. 0 0 × 5 0. 0 × 4 0. இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ். இதை கேர்ஃபுல்லாக போடுங்க. அடுத்து என்ன வரணும்? ப்ளஸ்.
ஸோ A13 A13னா 0 to 0 0 அந்த ரோவும் அந்த காலம் விட்டுணும், அவ்வளோதான். 0 to 0 0. ஸோ எல்லாமே என்ன ஆகிடும் 0. அடுத்து A21. ஸோ A21னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்கன்னா 2 3 0 5. 2 into 5 10. 0 into 3 0. ஸோ மைனஸ். ஓகேவா, பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இங்கே என்ன வரும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் 10. அடுத்து A22 இதுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இந்த காலம் இந்த ரோ விட்டிங்கன்னா 1 3 0 5. 1 into 5 5. 0 into 3 0. 5 minus 0 5. அடுத்து A23 இது இந்த காலம் இந்த ரோ விட்டிங்கன்னா 1 2 0 0. ரெண்டுமே 0 மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் ஆஃப் 0 0. அடுத்து A31. ஸோ இதுவும் போச்சுன்னா 2 3 2 4. 4 into 2 8. 8 minus 6 2. A32 போச்சுன்னா 1 3 0 4. 1 into 4 4. 0 into 3 0. ஸோ மைனஸ் 4 minus 0 minus 4. லாஸ்ட் A33 போச்சுன்னா 1 2 0 2. 2 into 1 2 minus 0 2. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதை முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா சம்மு ரொம்பவே ஈஸி. ஸோ இதோட அட்ஜாயிண்ட் ஏ என்னது, இதோட நீங்கள் கண்டுபிடிச்சதோட டிரான்ஸ்போஸ் தான் என்னது, அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ காலம் ரோ ஆகிடும், ரோ காலமாக மாறிடும். இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், A inverse equal to 1/determinant A into adjoint A. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 10 1/10. ஓகேவா, இது கிளியராக போட்டிருக்கேன். ஸோ அடுத்து 8th சம் பார்க்கலாம். அதே மாதிரியே தான். ஸோ முதல்ல நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே 0 போயிடுச்சு, ரொம்ப நல்லதாக போச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3 into 1 minus 3. 2 into 0 என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. மீதி ரெண்டும் 0, அதனால் வேலை முடிஞ்சிச்சு. minus 3 into 1 minus 3. அது நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா A இன்வெர்ஸ் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். A11னா இந்த இது போட்டிங்கன்னா 3 into 1 minus 3 minus 0. அப்போ என்ன ஆகுது, minus 3. அடுத்து A12 3 into 1 minus 3. 5 into 0 0. minus 3 minus 0னா 3. அப்போ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை முன்னாடி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேவா, அடுத்து A13னா 3 into 2 6. 6 minus 15. இப்போ minus 9. ஸோ அதே மாதிரி இப்போது A121. இப்போ இது 0 into minus 1 0. 0 into 2 0. 0 minus 0 0 மைனஸ். அடுத்து A22னா இதை விட்டுட்டா மீதி தான் இருக்குது. 1 into minus 1 minus 1. 5 into 0 0. minus 1 minus 0 என்ன வரும், minus 1. A23னா இந்த ரோவும் இந்த காலமும் 1 0 5 2. 1 into 2 2. 2 minus 0. இங்கே முன்னாடி மைனஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, minus 2. ஓகேவா, அடுத்து A31. ஸோ A31னா 0, எல்லாமே 0. இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 0 மல்டிப்ளை பண்ணால் 0. அடுத்து A32. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், 1 into 0 0. 3 into 0 0. அடுத்து A33. ஸோ 3 into 1 3. 3 minus 0 3. ஓகேவா, புரிஞ்சுதான். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதை முன்னாடி போட்டுக்கிட்டிங்கன்னா செம்ம ரொம்பவே உங்களுக்கு ஈஸி. இப்போ அட்ஜாயிண்ட் ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், காலம் ரோவாக மாறிடும், ரோ காலமாக மாறியிருக்கும். அப்போ எங்கன்னா வரும் -3 0 0. ஓகேவா, அடுத்து -3 3 minus 1 0. அடுத்து -9 -2 3. ஒரு ஸ்டெப்பு நான் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே போட்டாலும் ஓகே. நீங்கள் டைரெக்டாக எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றி எழுதலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலா A inverse equal to 1/determinant A into adjoint A. டிட்டர்மினன்ட் A நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், -3. adjoint A கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, தேங்க்யூ.